ज्ञान सिद्धि विनायक मूर्ति की जय। ज्ञानानंद सद्गुरु भगवान की जय। हर हर नम पार्वती पतये हर हर महादेव। தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை எனும். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை எனும். நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர் திருத்தேவாரமும் திருவாச்சகமும் உய்வைத்து அருள் செய்த நால்வரு தம் பொற்றாளம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே, எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன். எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன். திருவாஜகம் என்னும் தேன், திருவாஜகம் என்னும் தேன். சைவ சமய குரவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவரான சம்பந்த வாக்கீச்ச சுந்தர மணிவாசக சுவாமிகள் அப்படிங்கிற வரிசையில மாணிக்க வாசக சுவாமிகள் அப்படின்னு சொல்லப்படுற வாதவூர் அடிகளுடைய குரு பூஜை ஆனி மாதம் மக நட்சத்திரத்தன்னைக்கு கொண்டாடப்படுறது. ஆனி திருமஞ்சனம் உற்சவத்துக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, ஆனி திருமஞ்சன உற்சவத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஆனி மகம் நட்சத்திரம் அன்று சேர்ந்து வரும். அப்படி ஒரு பாக்கியம் இந்த உற்சவத்துக்கு. ஆனால் மாணிக்கவாசகருடைய உற்சவம்னு சொல்லப்படுறது மார்கழி திருவாதிரை 10 நாள் உற்சவம் மாணிக்கவாசகருடைய உற்சவமாகவே சொல்லப்படுறது. அன்னைக்கு அந்த சந்தர்ப்பத்துல திருவம்பாவை பாராயணம் அப்படிங்கிறது ரொம்ப உச்சிதம், சிறந்தது. அது திருவம்பாவை உற்சவம்னே பேருது. அப்படி தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கும் திருவாசகத்துல ஒரு பாகமான திருவம்பாவைக்கு அந்த மாதம் ஏற்றம். ஆனால் சுவாமிகள் பரமேஸ்வரனோட ஐக்கியமான திருநாள் அப்படின்னு சொல்லப்படுறது ஆனி மாதம் மக நட்சத்திரத்துல ரொம்ப விமர்சையாக அவருடைய குரு பூஜையானது கொண்டாடப்படுறது. குரு பூஜை அப்படிங்கிறது தத்துவம் என்ன அப்படின்னா, எல்லா பாரத தேசத்துடைய சனாதன தர்மத்திலையும் எல்லா கிளைகள்லையும், அதாவது எந்த சம்பிரதாயம் இருந்தாலும் அந்த சம்பிரதாயத்தில் இருக்கிற ஆச்சாரியார்களை மனதில் எண்ணி ஸ்மரிக்கிறது அப்படிங்கிறது குரு பூஜை. அப்படி நாயன்மார்களுக்கு எது குரு பூஜை அப்படின்னு பார்க்கிற போது அவ சுவாமியோட ஐக்கியமான நன்னாளே குரு பூஜை. இவர் நாயன்மார்கள் வரிசையில வரல. 63 நாயன்மார்ல மாணிக்க வாசகர் கிடையாது. மாணிக்க வாசகருக்கு சிறப்பான ஒரு இடம் கொடுத்திருக்கு. என்ன பெருமை அப்படின்னா, நீங்க நாயன்மார்கள் சன்னதியெல்லாம் பார்த்திருக்கலாம் சிவாலயத்துல. அவர்கள் எல்லாரும் வடக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோட தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு எதிர்த்தாப்புலையோ நடராஜர் சன்னதிக்கு எதிர்த்தாப்புலையோ அவர்களுக்கு தனியாக அவர்களுடைய திருமேனி எல்லாம் எழுந்தருள செய்யப்பட்டு அவர்களுக்கு குரு பூஜை அன்னைக்கு அவர்களுக்கு விமரிசையாக பூஜை எல்லாம் நடக்கும். ஆனா
இந்த மாணிக்க வாசகருக்கு என்ன பெருமை அப்படின்னா, அவர் நடராஜ பெருமானுடைய சன்னதியிலேயே அவர் நமக்கு காட்சி கொடுக்கிறார் எல்லா தலங்களிலும். அப்படி நடராஜருக்கு என்ன பெருமை உண்டோ, கீர்த்தி உண்டோ, பெருமை உண்டோ, அவையெல்லாம் நடராஜ பெருமானே சொல்றார், எனக்கு என்னென்ன உற்சவம் உண்டோ அத்தனை உற்சவமும் உனக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த ஆணி உத்திரத்திலையும் மார்கழி திருவாதிரையிலையும் அவடையார் கோவில் அப்படின்னு சொல்லப்படுற பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தை மாணிக்க வாசகர் பெற்ற ஸ்தலம். அந்த தலத்துல ஆடி திருமஞ்சனம் 10 நாள் உற்சவமும் மாணிக்க வாசகருடைய உற்சவமான திருவம்பாவை உற்சவத்திலையும் எல்லா விதமான உபசரணங்களும் அபிஷேக ஆராதனைகளும் வீதி உலாக்களும் ரிஷப வாகனம் முதற்கொண்டு, ரிஷப வாகனத்துல சுவாமி மட்டும்தான் ஏறி வருவார், நாயன்மார்களுக்கு ஏறுறதுக்கு அதிகாரம் கிடையாது. தொண்டு செய்தவர்களான சண்டேச நாயனாருக்கும், அவர் தொண்டர்களுக்கெல்லாம் தலைவர், அவருக்கும் மாணிக்க வாசகருக்கு மட்டுமே சிவபெருமான் அந்த பெருமையை கொடுத்திருக்கார். பேர்பட்ட பெருமை வாய்ந்த மாணிக்க வாசகருடைய குரு பூஜை சந்தர்ப்பத்துல, சுவாமியோட அவர் ஐக்கியமான ஆணி மக சந்தர்ப்பத்துல அவருடைய பெருமை எல்லாம் கருத்துல எடுத்துன்னு அனுபவிக்கிறதுக்கு நம்ம குரு சேனல் மூலமாக நமக்கு ஒரு அனுகிரகத்தை சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்கார். இவெல்லாம் இல்லாம போயிட்டா நம்மளுடைய கதி எப்படியா இருந்திருக்கும். இந்த திருமுறைகள் தேவாரம் பாடின மூவர், திருவாச்சகம் பாடின மாணிக்க வாசகர், இவெல்லாம் இல்லாம போயிருந்தா என்னவா இருந்திருக்கும். சிவானந்த மாலைன்னு ஒரு தொகுப்பு, அதுல ஒரு அற்புதமான பாடம், சொற்கோவும் தோடிபுற தோன்றலும் என் சுந்தரனும் சிற்கோல வாதவூர் தேசிகனும் முற்கோலி வந்திலரேல் நீரெங்கே மாமரை நூல் தானெங்கே எந்தை பிரான் திருவெழுத்து 5 எங்கே. நம்மள ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. திருநீரு இவ அவதாரம் பண்ணி திருநீருடைய பெருமையெல்லாம் பாடலேனா திருநீரு நமக்கு கிடைச்சிருக்காது, திருநீற்றுடைய வைபவம் நமக்கு தெரிஞ்சிருக்காது. வேதசாரமான தேவாரம் திருவாச்சகம் இதோடைய பெருமை நமக்கு தெரிஞ்சிருக்காது. எந்தை பிரான் அப்படின்னு சொல்லப்படுற பரமேஸ்வரனுடைய திரு 5 எழுத்தான ஓம் நம சிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்துடைய மகிமையும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த 3ஐயும் நமக்கெல்லாம் தெரியப்படுத்துறதுக்கும் சிவபெருமானுடைய பெருமை எல்லாம் நமக்கும் நமக்கு முன்னாடி இருந்த தலைமுறைக்கும் நமக்கு பின்னாடி இருந்த தலைமுறையும் எத்தனையோ தலைமுறையிலையும் பக்தர்கள் எல்லாம் ஓதி ஆனந்தப்படுறதுக்கும் இவெல்லாம் அவதாரம் பண்ணிருக்கா. யார் அப்படின்னா சொற்கோவும், சொல்லுக்கு தலைவரான திருநாவுக்கரசர். தோணிபுர தோன்றலும், தோணிபுரம் அப்படிங்கிற ஸ்தலத்தில் அவதாரம் பண்ண திரு ஞான சம்பந்தர். என் சுந்தரனும், இந்த பாடலை பாடினவர் சொல்றார், தனக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராகவும் தனக்கு உரிமையாகவும் சொல்றார். அப்புறம் தேசிகன்னு ஒருத்தருடைய பேரை சொல்றார். அவர் தேசிகன்கிற பேர் இருக்கிறதுனால ஆச்சாரிய தகுதி அடையிறார். உலகத்துக்கெல்லாம் ஆச்சாரியர், உலகத்துக்கெல்லாம் குரு அவர். யார் அவர் அப்படின்னா சிற்கோலவாதவூர் தேசிகனும், திருவாதவூர் அப்படிங்கிற தலத்துல அவதாரம் பண்ணவரான திருவாதவூரர்னு சொல்லப்படுற மாணிக்க வாசகர் அப்படிங்கிறவர் ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாம் சிறந்தவர், தேசிகர். அப்பேற்பட்ட குருநாதாள் போல சைவ மதத்துல சிவபெருமானுடைய
சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரிய புருஷனாக இருக்கிற மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்லி பல அவதாரம் பண்ணதுனாலதான் சிவபெருமானுடைய ஐந்தெழுத்தான திருமந்திரமான நமச்சிவாய அப்படிங்கிற பெருமையை நாம் அறிந்தோம். திருநீற்றின் பெருமையை நாம் அறிந்தோம். இந்த திருமுறைகள் எல்லாம் நமக்கு கிடைத்தது அப்படின்னு இவாளுடைய பெருமையெல்லாம் சொல்லி ஒரு பாடல். பேர்பட்ட மாணிக்க வாசகருக்காக சிவபெருமான் திருவிளையாடல்கள் எல்லாம் செய்து அவரை ஆட்கொண்டார். நால்வர் நான்மணி மாலை அப்படின்னு ஒரு பாடல், அதுல தொகுப்புல ஒரு பாடல் இவருடைய சரித்திரத்தை அப்படியே ஒரு 4-5 வரியில அப்படியே சொல்லிட்டு, வலம்புரி கிடக்கும் வாதவூர் அன்ப பாடும் பணி நீ கூடும் பொருட்டு மதுரை மாநகரில் குதிரை மாறியும் விண் புகழ் முடிமிசை மண் பொறை சுமந்தும் ஈற்றெழில் மேனியில் மாற்றடிபட்டும் நின்னை தொண்டன் என்ன கொண்டனன். சிவபெருமான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மனித உருவம் கொண்டு இந்த மதுரை மாநகர்ல தானே வந்து அப்படி மனித உருவம் கொண்டு அப்படி நடமாடினார். எதுக்காக அப்படின்னா உங்களை அடிமையாக்கிக்கிறதுக்காக. பாடும் பணி நீ கூடும் பொருட்டு அப்படின்னு சொல்லி வாதவூர் அன்பான்னு சொல்ற. வாதவூரில் அவதாரம் பண்ணவரே அது வலம்புரி கிடக்கும் வாதவூர் அன்பாங்கிற. அவர் அவதாரம் பண்ண வாதவூருக்கு என்ன பெருமை அப்படின்னா அங்க புருஷாமிருக தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்கு. அந்த தீர்த்தத்துல எப்படி நம்ம திருக்கழுக்குன்றத்துல எப்படி சங்கு தானா உண்டாகுமோ அதுபோல ஒரு காலத்துல வலம்புரி சங்கங்கள் எல்லாம் தானாக உண்டாகிற இப்படி சமுத்திரம் போல இருக்கிறதான அந்த புருஷாமிருக தீர்த்தம். இன்னைக்கும் அந்த ஊருக்கு போனா இந்த புருஷாமிருகம் அப்படிங்கிற அந்த சிவபக்தருடைய அடையாளத்தோட அந்த ஒரு மண்டபமும் அந்த தீர்த்தமும் ஏரி போல இந்த காலத்துல கண்மாய்ன்னு சொல்லுவாங்க. அது போல ஒரு கடல் போல இருக்கிற ஒரு கண்மாய் இருக்கிற வாதம். நீ பாடும் பொருட்டு, உன்னை பாடும் பொருட்டு, பாடும் பணி நீ கூடும் பொருட்டு அப்படின்னா பாடி உன்னைய சேர்றது, பாடல் பாடி உன்னை அடையறதுக்காக அவதாரம் பண்ணார் வாதவூர் அன்பா. எப்படி வந்தேன்னா மதுரை மாநகரில் குதிரை மாறியும், குதிரை வீரனாக நரியையெல்லாம் பரியாக்கி ஓட்டிட்டு வந்து மதுரை மாநகர்ல தங்கிட்ட இருக்கிற குதிரைய ராஜா கையில கொடுத்து குதிரை மாறி குதிரைகள்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நிறைய குதிரையாக்கினார். ஆனா அன்றிரவு குதிரைகள் எல்லாம் மீண்டும் நரிகள் ஆகி ஓடிப்போச்சு. வைகையில வெள்ளம் வந்ததாக சொல்றது இந்த கதை திருவிளையாடல் புராணம். பின் புகழ் முடிமிசை மண் பொறை சுமந்தும், வந்திங்கிற பிட்டு வாணிகட்சிக்காக அவ வீட்டு வேலைக்காரனாக இந்த மதுரை மாநகர்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தன்னுடைய திருமேனி அழக கண்டு தரிசித்து மோட்சம் பெறதுக்காக சிவபெருமான் மானுட உருவம் தரித்து வந்தார். அப்படின்னா சிவபெருமானே சொல்றார், நான் இந்த பூவுலகில் எந்த உருவம் தரித்து வருகிறேனோ அந்த உருவம் தரித்த வேணியை தரிசனம் பண்ண ஜீவன்கள் மோட்சத்தை அடைகிறார். மியர் அப்பியரன்ஸ், இந்த மியர் விஷன், நேர் அப்படி பார்க்கறதுனாலேயே மோட்சம். நடராஜ பெருமான ஒரு தடவை தரிசனம் பண்ணாலே முக்தி, தரிசனாத் அப்பிரசதசி. ஆனா அவர் பூமிக்கு மானிட உருவம் கொண்டு வர்ற போது சொல்றார், நான் எந்த உருவம் எடுத்து இந்த பூவுலகில நான் நடக்கிறேனோ அந்த உருவத்தை கண்ட மனிதர்கள் மீண்டும் பிறப்பதில்லை. இந்த வாதவூர் என்பதற்காக மானுட உருவம் தரித்து வேலையாளாக ஒரு மம்பட்டியும் கூடையும் சுமர்ந்து
வேலைக்கு ஆள் வேணுமா, வேலைக்கு ஆள் வேணுமான்னு வந்து வந்தி அப்படிங்கிற பிட்டு வணிகச்சி அவளுடைய வீட்டுல வந்து அவ ஒரே ஜீவன், அவளுக்காக வேலைக்காரனாக வந்து அவ கொடுத்த பிட்ட சாப்பிட்டு கூலியாக அதை சாப்பிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டு வேலை செய்யணுமா இல்லையா? ஏதோ கொஞ்சம் வேலை செய்யறது மாதிரி காமிச்சிட்டு மரத்தடியில அங்க இருக்கிற குருந்த மரத்தடியில படுத்து விட்டார். திருவிளையாடல் புராணத்துல பரஞ்சோதி ரிஷி சொல்றார், என்ன ஆச்சரியம், ஒரு குருந்த மரத்தடியில தட்சிணாமூர்த்தியாக கையில சின்முத்திரைய காமிச்சுட்டு சனகாதிகளுக்கு மோன உபதேசம் பண்ணவ இந்த குருந்த மரத்தடியில தலைக்கு சுமடு வச்சிருக்கிறது போல இந்த கூடைய கவுத்துட்டு பக்கத்துல மம்பட்டிய போட்டு காலை நீட்டிண்டு விட்டு சாப்பிட்ட களைப்புக்காக படுத்து தூங்குறாரே அப்படின்னு ஆச்சரியமா சொல்ற. இப்படி தட்சிணாமூர்த்தியாக மோன உபதேசம் பண்ணவர் இங்கு வேலைக்காரனாக பிட்டு சாப்பிட்டுட்டு இந்த மரத்தடியில தூங்குறது போல ஒரு காட்சி கொடுத்தார். இந்த தூங்கின காட்சி எல்லாம் பார்த்த ஜனங்களுக்கு எல்லாம் மோட்சம். இது மட்டும் இல்ல, அம்மாவோட கையால சாதம் சாப்பிடுறது குழந்தைக்கு எவ்வளவு ஆனந்தம் தருமோ அது போல அந்த வந்தி அப்படிங்கிற பிட்டு வணிகச்சிக்கு அந்த கிழவிக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அவ வீட்டுக்கு போய் அவ கொடுத்த பிட்ட அன்போடு அவ கொடுத்த பிட்ட நிவேதனம் பண்ண பிட்ட சாப்பிட்டவர் அம்மா கையால அந்த பிட்ட சாப்பிட்டா என்ன ஒரு குழந்தைக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அதுபோல சந்தோஷப்பட்டார். பரமேஸ்வரனே சந்தோஷப்பட்டு ஒருத்தி கையால அந்த பிட்டு வாங்கி சாப்பிட்டான்னா அவ யாரு? பரமேஸ்வரனுக்கு அம்மா இல்லையா? தாயும் இலி தந்தை இலி தான் தனியன் காணேடின்னு சொல்லப்படுற எம்பெருமான் 2 பேருக்கு புத்திர சுபாவம் அவருக்கு. யாரார் அப்படின்னா, ஒருத்தி காரைக்கால் அம்மையார், இன்னொருத்தி இந்த வந்தி அப்படிங்கிற பிட்டு வணிகச்சி. காரைக்கால் அம்மையார் என்ன சொல்றா அப்படின்னா அப்பாங்கிற அவரை பார்த்து, அவரோ என்ன சொல்றாரு காரைக்கால் அம்மையாரை பார்த்து அம்மாங்கிற. இங்க பிட்டு சாப்பிட வந்தவர் இவளை பார்த்து அம்மாங்க. அப்படி அவ வீட்டுல பிட்டையும் சாப்பிட்டு மரத்தடியில ஓய்வெடுக்கிறது போல படுத்திருந்து ராஜாவுடைய கையால ஒரு பெரம்படியும் பெற்றார். ஈற்றழில் மேனியில் மாற்றடிபட், எழிலான திருநீறு பூசிய திருமேனி, செக்கச்சவர்ந்த திருமேனி, பவள நிறம் உடையவர், பொன்னார் மேனியரான பரமேஸ்வரன் இந்த மாணிக்க வாசிக்கிறதுக்காக வந்தார். அந்த ராஜா கொடுத்த பிரம்படிய முதுகலை வாங்கின அந்த அடி அடிச்சவருடைய மேலையும் பட்டது, கூட வந்த வேலைக்காரர்கள் மேலையும் பட்டது, மதுரையில இருக்கிற ஜனங்கள் பேரிலையும் பட்டது, இந்த உலகத்துல இருக்கிற உயிர்களுடைய பேரிலையும் பட்டது, அம்மா வயத்துக்குள்ள கருவாக இருந்த குழந்தைகள் பேரிலையும் பட்டுதான். அந்த அடி வாங்கினவா பிரம்மாவும் திருமாலும் இந்திரனும் தேவர்களும் எண்ணற்ற கிண்ணறர்களும் கிம்புருடர்களும் யாரெல்லாம் பரமேஸ்வரனால படைக்கப்பட்டவர்களோ அத்தனை பேர் மேலையும் முதுகுலையும் அந்த அடிபட்டு, அந்த அடி படுறதுக்கு அடிக்கு ஜீவனாக இருந்தவர்கள்லாம் பாக்கியம் பெற்றார்கள் அப்படின்னு சொல்ற. நீற்றழில் மேனியில் மாற்றடி பட்டும் நின்னை தொண்டன் என்ன கொண்டனன், உன்னைய தொண்டனாக பெறுவதற்காக, உன்னை தொண்டனாக பெறுவதற்காக அந்த திருமேனை எடுத்து கொண்டு வந்து குதிரை வீரனா வந்தார், மம்பட்டியை எடுத்து வேலைக்காரனாக வந்தார், பிட்டுக்கு மண் சுமந்தார், மேல அடியும் பெற்றார் அப்படின்னு சொல்லி நின்னை தொண்டன் என்ன கொண்டன், இதெல்லாம் பண்ணி உன்னை தொண்டனாக கொண்டான் அப்படின்னு அவருடைய பெருமையெல்லாம்
அவருடைய சரித்திரத்துல சொல்லப்படுறது. 658 பாடல்கள் இருக்கிறதான திருவாசகமும் 400 பாடல்கள் உடையதாகிய திருக்கோவையார் அப்படிங்கிற தொகுப்பு மணிவாசகருடைய வாக்கிலிருந்து வந்த திருவாசகங்கள். பாருருவாய பிறப்பற வேண்டும் பத்திமையும் பெற வேண்டும் சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல ஆருருவாய என்னாரமுதே என்னாரமுதே உன் அடியவர் தொகை நடுவே ஓருருவாய நின் திருவருள் காட்டி என்னையும் உய்யக் கொண்டு அருளே. திருப்பெருந்துறை அப்படிங்கிற தலத்துல அவர் அருளி செய்தது. பாருருவாய பிறப்பற வேண்டும் பத்திமையும் பெற வேண்டும் சிறுருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல ஆருருவாய என் ஆரமுதே உன்னடியவர் தொகை நடுவே ஓருருவாயனில் திருவருள் காட்டி என்னையும் உய்யக் கொண்டு அருளே. மானுட பிறவியுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத நமக்கெல்லாம் போதிக்கிறதுக்கு தான் 658 பாடல்கள் திருவாசகம். ரமண மகரிஷி சொல்றாரு, இப்படி ஒரு பிறப்பு நமக்கு கிடைச்சிருத்து, இந்த பிறப்புல நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா மீண்டும் இங்கு வராம இருக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணணும். அப்படி நமக்கு பிறப்பு இல்லாத நிலையை கொடுக்கறது அனுகிரகம் பண்றது யாரு அப்படின்னா சிவபெருமான். இவர் வேண்டிக்கிறார், பாருருவாய பிறப்பற வேண்டும் பத்திமையும் பெற வேண்டும். பிறப்பற வேண்டும்னு சொல்லலாம் இல்லையா? அடுத்த வாக்கு என்ன சொல்றாருன்னா பிறப்பறணும், பிறப்பில்லாம நீ பண்ணணும். ஆனா அதுக்கு என்ன உபாயம் அப்படின்னா உன் திருவடிக்கு நான் பக்தி பண்ணும். சீருருவாய சிவபெருமானே மகிமை அப்படிங்கிறது அப்படி சொல்லப்படுற மகிமையின் உருவமே சீருருவாய சிவபெருமானே. சிவபெருமான் அப்படிங்கிற அவருடைய திருமேனி முழுக்க மகிமை உடையது. அப்படி ஒரு திருமேனிய திருப்பெருந்துறை அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல குருநாதர் போல வந்திருந்து குருந்த மரத்தடியில அமர்ந்திருந்து கண்ணால இந்த வாதவூர் அடிகளை கண்ணால பார்த்து அவர் பக்கத்துல வர வச்சு அவர் தன்னுடைய திருக்கரங்களால சிவபெருமான் குரு வடிவாக இருக்கிற சிவபெருமான் அவருடைய திருமுடியில வைத்து ஆசீர்வாதம் பண்ணி கண்ணால பார்த்தது நேத்திர தீட்சை, கையால் அவர் திருமுடியை தொட்டது ஹஸ்த தீட்சை. அப்புறம் குருநாதர் தன்னுடைய சிரசில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டார் அப்படின்னு உடனே அவர் திருவடியை வணங்க அப்படி நமஸ்கரித்தார். அப்படி நமஸ்காரம் பண்ண போது தன் திருவடி குருநாதர் உருவத்தில் இருக்கிற சிவபெருமான் தன் திருவடியை எடுத்து அவர் திருமுடியில வைத்து ஆசீர்வாதம். அது என்ன தீட்சை அப்படின்னா பாத தீட்சை. அப்புறம் அவரை தன்னுடைய பக்கத்துல கூப்பிட்டு அவருடைய வலக்காதுல மந்திரராஜ பதம்னு சொல்லப்படுறதான ஓம் நம சிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை
அவருக்கு ஓதி. இதெல்லாம் அவருடைய சரித்திரத்துல இருக்கு. அது என்ன தீட்சை அப்படின்னா வாக் தீட்சை, நேத்திர தீட்சை, ஹஸ்த தீட்சை, பாத தீட்சை, வாக் தீட்சை அப்படிங்கிற 4 விதமான தீட்சையும் அந்த குருந்த மரத்தடியிலேயே அந்த நேரத்திலேயே அனுகிரகம் பண்ணிட்டார். எதுக்காக அப்படின்னா இவர் தொண்டரா நமக்கு வரணும். இந்த உலகத்துல இருக்கிற உயிர்கள்ல மாணிக்கவாசகர் போல யாரும் இல்லை, பாதவூரடிகள் போல யாரும் இல்லைன்னு ஒரு வலை வீசி பரமேஸ்வரன் இவரை தங்கிட்ட கூப்பிட்டு. எப்படி அப்படின்னா காமதேனுடைய தேகம் முழுக்க அமிர்தம் இருக்கிறதாக சொல்லப்படும். அந்த காமதேனுடைய மடுவில் இருந்தா அந்த பாலை கறக்க முடியும், அமிர்தமான க்ஷீரத்தை. அப்படி 4 காமதேனுடைய மடுவிலிருந்து அப்படி 4 காம்புல இருந்து அந்த பாலை கறக்கிறது போல சிவபெருமான் தானே ஒரு காமதேனு போல அப்படி உருவம் கொண்டு வந்து 4 விதமான தீட்சையும் மாணிக்கவாசகருக்கு அனுகிரகம் பண்ணார். அது நேத்திர தீட்சை, ஹஸ்த தீட்சை, பாத தீட்சை, வாக் தீட்சை. சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல ஆருருவாய என் ஆரமுதே. அப்படி அமிர்தமான தன் சொரூபத்துல இருக்கிற அனுகிரகத்தை அத்தனையும் மாணிக்கவாசகருக்கு அப்படியே டிரான்ஸ்பார்ம் பண்ணிட்டார். இப்ப என்ன அப்படின்னா இத்தனை அனுகிரகத்தையும் பெற்றவர் சிவபெருமான் வேறு இல்ல, தான் வேறு இல்லை அப்படிங்கிற நிலையில இருக்கார். அதனாலதான் அவருக்கு இந்த 10 நாள் உற்சவமும் சிவபெருமான் எந்த வாகனத்தில எல்லாம் ஏறி வராரோ அந்த வாகனத்தில எல்லாம் இவர் ஏறி வருவார். கைலாசகிரி வாகனம், சூரிய பிரப, சந்திர பிரப, பூத வாகனம், ரிஷப வாகனம், அதுக்கு மேல சிவபெருமானுக்கே உரியதான அந்த தேர் உற்சவம். இதெல்லாம் திருப்பெருந்துறை அப்படிங்கிற ஆவடையார் கோவில்ல இப்ப நடந்துட்டு இருக்கு 10 நாள் உற்சவம். அவரே தேர் ஏறி வருவார். அப்படி இந்த 10 நாள் எனக்கு என்ன உபச்சாரணங்கள் எல்லா தலத்திலையும் நடக்கிறதோ அத்தனையும் உனக்கு உரியது அப்படின்னு ஆக்கி பரமேஸ்வரன் ஆக்கியிருக்க. ஆருருவாய என் ஆரமுதே மாணிக்கவாசகர் பாடுற. ஆனா அவருக்கு என்ன ஆசை என்ன தெரியுமோ, இவ்வளவு அனுகிரகத்தையும் பண்ண பரமேஸ்வருடைய நமக்கு அனுகிரகம் கிடைச்சாச்சு அப்படின்னு மீண்டும் இந்த லோகாயதான வாழ்க்கையில அவர் ஈடுபடாம சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ற. ஆருருவாய என் ஆரமுதே உன் அடியவர் தொகை நடுவே. எனக்கு நீ என்ன அனுகிரகம் பண்ணும் தெரியுமா, உன் அடியார்கள் எங்க இருக்காளோ அந்த அடியார்கள் சங்கத்துல என்னையும் ஒத்தனா வச்சு ஓர் உருவாயனில் திருவருள் காட்டி அவளோட ஒன்றி இருக்கணும், அவளை விட்டு என்னைக்கும் பிரியக்கூடாது. ஓர் உருவமா நான் இருக்கணும். அடியார்கள், உன் அடியார்கள் கூட்டம் அதுனா அதுல நான் ஒத்தனா இருக்கணும். உன் அடியார்கள் எங்க இருக்காளோ அங்கெல்லாம் நான் ஒண்ணு இருக்கணும், அவளோட இருக்கணும். அப்போ மாணிக்கவாசகர் நமக்கு ஒரு ரகசியம் சொல்றார். வீட்டை விட்டு உதறி காட்டுக்கு போய் அங்கே ஏதோ ஒரு யோகங்களை எல்லாம் கத்துண்டு யார் மூலமாகவோ ஒத்த காலில் நின்னுண்டு பஞ்சாக்னியில தபஸ் பண்ணி ஊசி முனையில இருந்து தபஸ் பண்ணி மேலும் கடுமையான விரதங்களை எல்லாம் அனுஷ்டித்து இதெல்லாம் இறைவனை காட்டும் வழியா அப்படின்னு ஒரு விதமான ஒரு பிரமையில எல்லாரும் இருக்கோம் இல்லையா. இறைவனை அடையணும்னா ரொம்ப பெரிய தபஸ் பண்ணணும். இறைவனை அடையணும்னா நம்ம எதையோ விரதங்களை எல்லாம் அனுஷ்டிக்கணும். மாணிக்கவாசகர் சொல்றாரு அதெல்லாம் இல்லை. எனக்கு அனுகிரகம் பண்ண இறைவனை நீங்களும் சுலபமா அடையலாம். எது மூலம் அப்படின்னா சத் சங்கத்தின் மூலமாக. அடியார்கள் தொகை அவர்களுடைய கூட்டத்துக்கு நடுவுல நீங்களும் சேர்ந்து இந்த 10 நாள் உற்சவமா
திருப்பெருந்துறை ஆவடையார் கோவிலுக்கு வந்து அடியார்கள் எல்லாம் திருவாச்சக பாராயணம் பண்ற போது சேர்ந்து பாராயணம் பண்ணணும். வேற எந்த தலத்துல சிவபெருமான் அடியார்கள் சேர்ந்து அந்த அந்த இடத்துல உற்சவம் நடக்கிற போது அடியார்கள் கூட இருக்காளோ அந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்து இருக்கணும். அப்படி இருக்க ஒரு ரூபாய உருவத்தோட அவர்களோட நான் இருக்க, அதுதான் நீ எனக்கு காட்டுற திருவருள்கிற. நில் திருவருள் காட்டி, உன் திருவருள் காட்டி அனுகிரகம் பண்ணி என்னையும் உய்ய கொண்டு அருளே. நான் உயரத்துக்கு ஒரு வழியை காமிச்சு எனக்கு அனுகிரகம் பண்ணணும் பரமேஸ்வரா. எது மூலமாக அப்படின்னா உன் அடியார்களுடைய கூட்டத்தை நான் விடாமல் இருந்து அவர்களோட இருந்து உன் திருவடி பெருமையெல்லாம் பாடி உன் திருவருள் மகிமையெல்லாம் பெற்று அவர்களை வணங்கி அவர்களில் ஒருவனாக இருந்து உன்னை வந்து அடையறது சுலபம்.